ஸோ ஃபுல்லாக எமோஷ்னல்லே போகுது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபத்தில் என்ன உணர்றீங்கன்றது முக்கியமே கிடையாது. இதுக்கு நீங்கள் கை தட்டியிருக்கணும். நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் என்ன உணர்றீங்கன்றது முக்கியமே கிடையாது. பதில் வாங்கின மாதிரி உணருங்க, வாங்காத மாதிரி உணருங்க, கேட்ட மாதிரி உணருங்க, இல்லை ஏசுனா எந்திரிச்சு என்ன வேணாலும் நீங்கள் உணர்ந்துக்காங்க, அடி வாங்கின மாதிரி உணர்ந்துக்காங்க. நீங்கள் உணர்றதுலாம் இங்கே விஷயம் இல்லை. நீங்கள் என்ன உணர்றீங்களோ அது முக்கியம் இல்லை, எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுவே முக்கியம். உணர்ச்சி டல்லா இருக்கலாம், ஆனால் விசுவாசம் நல்லா இருக்கலாம். பதில் உணர்ச்சியின் அடிப்படையில் வராது, பதில் விசுவாசத்தின் அடிப்படையில் வருது. அதனால தான் இந்த வெளிப்பாடு உடையவனுக்கு காபா காபா காபான்னு கத்தி ஜபிக்கிற ஜபமும் காமா ஜபிக்கிற ஜபமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஜபத்துக்கு பதில் அள்ளி தட்டிக்கிட்டே இருக்கும். கை தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அவனை பொறுத்தவரை உணர்ச்சிக்கு அங்கே இடமே கிடையாது. அவனை பொறுத்தவரை வார்த்தைக்கு தாங்க இடம். வார்த்தை சொல்லிருச்சு, அவ்வளோதான். அது மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, கொடைக்கானலில் சில நேரம் காலையில் 7 மணிக்கு பார்த்தா வெயில் அடிக்குது, சில நேரம் பார்த்தா 7 மணி 5 மணி மாதிரி இருட்டாக இருக்கு. சில நேரம் வெயில் அடிக்கலாம், சொல்லுங்க, சில நேரம் இருட்டாக இருக்கலாம். நீங்கள் இருட்டாக இருக்கிற பார்த்து 4 மணி நினச்சிடக்கூடாது, வெயில் அடிக்கிற பார்த்து 8 மணி நினச்சிடக்கூடாது. அப்போ எதை வச்சு தான் சார் முடிவு எடுக்கிறது? கடிகாரத்தை பார். அது இருட்டாக இருந்தாலும் 7 மணினா 7 மணி தான், அது வெளிச்சமாக இருந்தாலும் 7 மணினா 7 மணி தான். அப்போ இந்த இந்த இருட்டெல்லாம் வச்சு நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. கடிகாரத்தை வச்சு முடிவு எடுப்பது போல எங்கள் உணர்ச்சியை வச்சு முடிவு எடுக்கக்கூடாது. சில நேரம் ஃபாகு, சில நேரம் மிஸ்ட்டு, சில நேரம் வந்து ரெயின், சில நேரம் வந்து டார்க்னஸ், மாறி மாறி இருக்கும். ஆனால் வேர்டு அது மாறாது. உணர்வது வேறு, விசுவாசிப்பது வேறு. சூப்பரான மேட்டர் சார். நீங்கள் எவ்வளவு டல்லாக இருந்தாலும் சூப்பரான ஆன்சர் வாங்கிட்டு போயிடலாம், சூப்பராக வாங்கிட்டு போயிடலாம். டல்லாக கொட்டாய் விட்டு ஜெபிச்சு ஒரு பதில் வாங்கிட்டு போயிடலாம். ஆஹா இயேசுவே நாமத்தில் அப்படின்னு. ஆனால் போகிறப்ப கிடைக்குதா இல்லையான்னு பாரு, நினச்சிட்டே போவேன், அவனுக்கு கிடச்சிரும். இன்னொரு ரீக்கா பாபா ரீக்கா பாபா ரீக்கா பாபா நிலக்கரி எள்ளி போடுற மாதிரியே, ட்ரெயினில் நிலக்கரி எள்ளி போடுற மாதிரியே விறுவிறுக்கவே இருப்பாங்க. பண்ணலாம், தப்பு இல்லை. வேர்த்து விறுவிறுத்து போகும்போது பார்ப்போம் ஏதாச்சும் நடக்குதான்னு அப்படின்னா அவன் நடக்காது. நடக்காதுன்னு கூட சொல்ல முடியாது, நான் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆமாம், விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும், அதை மட்டும் தான் நான் பேசணும். விசுவாசிக்காதவனுக்கு நடக்காதுன்ற வார்த்தையை நம்ம பேசவே கூடாது. அதுக்கான எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. ஸோ ஜெபத்தில் உணர்ச்சி முக்கியம் இல்லை, ஜெபத்தில் விசுவாசமே முக்கியம். நிறைய பேர் உணர்ச்சியை தான் விசுவாசம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஹலோ சார், உணர்ச்சி வேற, விசுவாசம் வேற. நீங்க தூங்கிக்கிட்டே விசுவாசிக்கலாம், நீங்க ஜெபிச்சுக்கிட்டே பயப்படலாம். டெரிமாயிஸ் வெளியூருக்கு மினிஸ்ட்ரி போயிட்டு வரும்போது நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வருவாராம். அடுத்த நாள் முடிச்சுட்டு நைட்டெலாம் பகலில் கிளம்பி போய் வேலையை முடிச்சுட்டு நைட்டு அங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு திரும்ப பகலில் வருவாராம். அவங்க அம்மா பார்த்து கேட்பாராம், என்னம்மா டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு. நைட்டெலாம் உனக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன்ப்பா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கணும்னு அப்படின்னு. அப்போ டெரிமையை சொல்லுவாராம், நீங்கள் பயந்துக்கிட்டே ஜெபிச்சதை விட கர்த்தர் என் பிள்ளையை பாதுகாப்பார்னு விசுவாசித்துட்டு தூங்கி இருந்திருக்கலாம்மா, அது இந்த ஜெபத்தை விட பவர்ஃபுல்லானது. பாருங்க, பேதுரு தூங்குனா, சபையோர் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஊக்கமா ஜெபிச்சா, ஆனா நோக்கமா ஜெபிக்கல. நீங்க சொல்லுவீங்க 2 பேர்ல எவன்டா விசுவாச வீரன் அப்படின்னு. ஜெபிச்சவனே விசுவாச வீரன் நீங்க கிடையவே கிடையாது. தூங்குனா பாருங்க, அவன் தான் விசுவாச வீரன். இவனை சிலுவையில் எறியுங்கள், இவனை சிலுவையில் எறியுங்கள். இது சத்தம் யாரோ உள்ள இருந்து பேச, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இவனை சிலுவையில் எறியுங்கள். நல்லா கவனிங்க, நல்ல ஊக்கமாக ஜெபிச்சாங்கல்ல, ஆனால் நோக்கமாக ஜெபிக்கல சார். ஏன்னா பேதுருவே கிளம்பி வந்து கதவை தட்டுறான், திறக்க மாட்டேன்றாங்க. பேதுரு சார், நம்ம ஒரு பொண்ணு சொல்லுது, சின்ன வயசுல ஒட்டு கேட்டு பழகுன்னு ஒரு பொண்ணு, அம்மா நான் குரலை கேட்டேன் பேதுரு தான்றாரு. அப்போ கூட ஊக்கமாக ஜெபிக்கிறவன் அவர் இருக்காது, அவர் ஒரு தூதனாக இருக்கலாம். என்ன அறிவு பாருங்க.
அதாவது ஒவ்வொருத்தனுக்கும் காட் வந்து 2 ஏஞ்சல் அலாட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து எப்போவுமே அவனை மாதிரியே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹை லெவல் ஸ்பிரிச்சுவல் என்னது ரெவலேஷன். இதெல்லாம் இந்த காலத்தை படிக்கிறோம். ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ என்னுடைய தூதனை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே இருப்பான். சில இடத்துல என் வேலையை முடிச்சுட்டோன்னா போய் முடிச்சுட்டு வந்துடுவான், என்ன மாதிரியே இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு கழுதைகளுக்கு. ஆனால் ஜெபிச்சா பதில் தருவார்னு ஒரு அடிப்படை விசுவாசம் இல்லை. அதைத்தான் சொல்கிறேன், ஹை லெவல் ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். என்ன மண்ணுக்கு. அதோட வாடிப்பட்டியில் ஒரு பாட்டி, சாமி ஏசப்பா நீங்கள் பார்த்து செஞ்சால் போதும்பா, நீங்கள் செய்வீங்கப்பான்னு சொல்லிட்டு, பயப்படாதரா பேராண்டி கர்த்தர் செய்வார்னா அந்த பாட்டிக்கு நடந்துருன்றேன். நீ 3வது வானம் வரைக்கும் வெளிப்பாடு தெரிஞ்சு அதில் வந்து கபிரியலுக்கு எத்தனை ரெக்கர் இருக்குது, அதில் எத்தனை ரெக்கர் சமீபத்தில் உடைச்சு நீ காது குடைஞ்சிட்டு கூட வந்திருக்கலாம். ஆனால் உன்னால் 100 ரூபாய்க்கு ஃபைத் ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த நாலேஜ் வந்து, அதாவது திஸ் இஸ் ஆப்ஷனல் நாலேஜ், பட் பிலீவ் த நாலேஜ் இன் த ட்ரூத் இஸ் தி ஆப்ளிகேட்டரி நாலேஜ். எது தேவையோ அந்த அறிவு முக்கியம். எந்த அறிவு தேவையில்லையோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு எதுக்கு 3 ஆகணும், 4 ஆகணும், 7 ஆகணும், 9 ஆகணும் எல்லாம் பேசிட்டு கடைசியில் போய் 100 ரூபா பக்கத்து வீட்டுக்காரன் கடன் வாங்குறதா? எனக்கு ஒரு வானம் தெரியாது, ஆனால் வானங்களை உண்டாக்கினவர் எனக்கு தெரியும். ஆமே, வானங்களை உண்டாக்கினவரை எனக்கு தெரியும். நம்மிடத்தில் வருகிற ஒருவனை ஒரு புறந்தே தள்ள மாட்டார். பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பேன் அப்படின்னா யூஸ்லெஸ் ஆனதான் படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பிரயோஜனம் எது, என் வாழ்க்கைக்கு எது பிரயோஜனம், அதைத்தான் நான் படிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப பேதுரு வந்துட்டாரு. அதான் ஒருத்தர் எழுதுறாரு, 3 கதவை திறந்திருக்காங்க தூதர்கள். தூங்கிட்டு இருந்தவன் அடுத்த நாள் காலையில் கழுத்தை வெட்ட போறான் ஏரோது. ஆனால் அவன் கும்முன்னு தூங்குறான். யாருக்கு தூக்கம் வரும்? தூக்குது என்ன கைதிக்கு முந்தின நாள் நைட்டு தூக்கம் வருமா சொல்லுங்க? ஆனால் நாளைய நாள் அவன் கழுத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு தான் அவனை படுக்க வச்சிருக்கான். கும்முன்னு தூங்கிட்டு இருக்கிறான். பேதுரு உனக்கு பயம் இல்லையா? சின்ன வயசுலேயே சாக போற. நான் சாக மாட்டேன்டான்றான். ஏன்? யோவான் கடைசி அதிகாரத்தில் என்கிட்ட பேசினார். என்ன பேசினாரு? நீ முதிர் வயதாகும் போது நீ எப்படி இருப்ப அப்படின்னு பேசிட்டாரு. அது ஒரு எதிர்மறையான தீர்க்க தரிசனம். ஆனால் அதில் ஒரு நேர்மறையான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, முதிர் வயது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். அந்த இவன் என்னை கொண்டுட்டானா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. அதனால அவர் சொன்னது கட்டாயம் நிறைவேறிடும். ஏன்னா மனுஷன் காலையில் மறுதளிப்பாரு, அதுவே நிறைவேறிடுச்சு. அப்போ உயிரோடு இருப்பது எப்படி நிறைவேறாமல் இருக்குன்னு சொல்லி அந்த ப்ராஃபஸியை நம்பி தூங்குறான். ஒரு மனுஷன் எவ்வளவு ஜெபிக்கிறான்னு முக்கியம் இல்லை. அங்கே ஒரு குரூப் குயோமுயோன்னு கத்துது, வேர்டு இல்லை. இங்கே ஒருத்தன் கும்முன்னு தூங்குறான், சூப்பராக வேர்டு இருக்கு. என்ன வேர்டுனா, நான் உசுரோட தான்டா இருப்பேன், நான் உசுரோட தான்டா இருப்பேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், பிரேயர் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். பேதுரு நம்பிக்கையோடு தூங்கினான். இங்கே நம்பிக்கை இல்லாமல் ஜெபிச்சாங்க. ஒருத்தர் எழுதுறாரு, பிதாவாகிய தேவனுக்கு இந்த 3 கதவை உடைக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. சிறைச்சாலை கதவு பெரிய பெரிய ராடை போட்டு தங்கியிருக்க, அதெல்லாம் உடைச்சிட்டாரு. இவங்க கதவை திறக்கிறது முடியவே இல்லை, தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. திறகடா திறகடாடா, ரீபா காபான்றான். இல்லடா வந்துருச்சுடா பதில், ராபா 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 ராபான்றான். என்னடா ராபான்ற? பதில் வந்துருச்சுடா, ஜபத்தை நிப்பாட்டுக்கடானா. யார் அது? கடவுளே வந்தாலும் ஜபத்தை நிப்பாட்ட மாட்டோம். ஆனா இங்க பேதுரு தூங்கினான், அவனை தொடர்ந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன், பேதுருவுக்கு வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஒரு மனது இருந்தது. ஜெபிக்கும் போது உங்கள் உணர்வுகள் பலவிதமான மனநிலையில தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கு அது இயல்பு. when you come to pray, ஜெபம் என்பது பாருங்க ஒரு கப்பல். அப்படின்னா உங்களுடைய நினைவுகள் வந்து சுற்றி அடிக்கிற சூறாவளிகள். இதன் மத்தியில உங்க ஜெபமாகிய கப்பல் என்ன செய்யும், ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது காத்தடிக்கிற பக்கமே இழுத்துட்டு போயிடும். நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன் வேற. அப்ப ஜெபம் என்கிற ஒரு கப்பல் நினைவுகள் என்கிற சூறாவளியிலே இன்று அநேகருக்கு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபிக்க ஆரம்பிச்சாலே மனசு அலக்களிக்கப்படுது சார். காரணம் என்னன்னா, அவர்கள் ஜெபத்தில் அவர்களுடைய தேவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறாங்கல்ல. அப்ப சும்மா கிடந்த அந்த அறிவு எந்திரிச்சு, இவ்வளவு பெரிய தேவையா,
இப்போ 2 கோடி ரூபா ஒருத்தன் தேவைன்னு வச்சு, ஆண்டவரே 2 கோடி தேவை, 2 கோடி தேவை, 2 கோடி தேவைன்னா மனசு சொல்லுது 2 கோடியா அப்படின்ட்டு. அப்புறம் தான் அதுக்கே அறிவு ஞாபகம் வருது. இவனுக்கு மனசுக்கு ஞாபகப்படுத்துகிறான் 2 கோடி தேவை, 2 கோடி தேவை அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே தூக்கிறாய். ஜெபம் சிலருக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, சிலருக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அது காரணம் என்னன்னா, ஜெபத்திலே அவர்கள் பயன்படுத்துகிற ஜெபத்திலே அவர்களுடைய மனநிலை, அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையினால் மாற்றப்படுகிறது. கைத்தட்டுங்க ஒருவருக்கு. ஜெபத்திலே அவர்களுடைய மனநிலை அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையினால் மாற்றப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் தேவையை பேசுறான், வியாதியை பேசுறான், லோனை பேசுறான், தனக்கு என்ன உணர்வு இருக்குது அதை பேசுறான். இதை பேச 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 அது இன்னும் பெருசாகுது. ஒரு வியாதியை பற்றி பேசுகிறான், அந்த வியாதி இப்போ டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு ஆண்டவரே அப்படின்னு பேசுகிறான். தேவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எதை, நோயை. அவர் அப்படியா தம்பி இது சொல்லவே இல்லையா பாடி அப்படின்ற மாதிரி அவர் வேற கேட்க வைக்கிறார். இப்படி they are explaining the problem. So what is really a prayer? உண்மையில் ஒரு ஜெபம் என்பது என்ன? ஜெபத்திற்கும் உணர்வுகள் தான் ஜெபத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குது. பார்த்தீங்களா, நம்ம இங்கே சாதாரணமாக சொல்லிட முடியாது. நீ மனசை ஒருமுகப்படுத்தி ஜெபி முடியாது. பிரச்சனைகள் கூடாக வந்தவர்களுக்குத்தான் தெரியும் அந்த பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று. அந்த பிரச்சனையை குறித்து டாக்டர் சொன்னது உங்கள் மனசில் அப்படியே ஜெபிக்க விடாமல் தடவும் பாருங்க, தடுக்கும் பாருங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த பண பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, அது இத்தனை நாளைக்குள்ள நீ தரலனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லியிருப்பான் பாருங்க. அது அப்படியே நம்ம மனசுக்குள்ள போராடும் பாருங்க. ஸோ நினைவுகள் மிகப்பெரிய தாக்கத்தை உங்கள் ஜெபத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறது. எப்படி ஒரு சூறாவளியும் சுழல் காற்றும் ஒரு கப்பலை அட்டிக்குதோ அந்த மாதிரி உங்க ஜெபத்தை அது அட்டிக்குது. ஆனா ஒரு கப்பல் தண்ணீர்ல மட்டும் அப்படி மேந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த காத்து அடிக்கிற பக்கம் போயிடும். ஆனா எவ்வளவு காத்தடிச்சாலும் அது இருக்கிற இடத்தை விட்டு அந்த ஷிப்பு நகலாம இருக்கணும்னா ஒரு நங்கூரத்தை உள்ள போறாங்க பாருங்க. கையை தட்டுங்க. ஆமே. அந்த நங்கூரம் என்ன செய்யுது, 2 அடி ஆங்கர் தான் 200 அடி கப்பலை நிப்பாட்டுது. இவ்வளவு நீளம் தான் சார் ஒரு இரும்பு, அது என்ன செய்யுது ஒரு பெரிய ஷிப்பவே நிப்பாட்டுது. அப்படின்னா அந்த ஒரு 1.5 அடி இருக்கிற அந்த ஆங்கருக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பாருங்க. இதனுடைய வெயிட்டை விட அந்த கப்பலோட வெயிட்டு கூட. அதில் ஃப்ளைட்டே நிப்பாட்டுறாங்க சில நேரம் கப்பலில். தூத்துக்குடி இந்த மாதிரி ராமேஸ்வரம் இந்த மாதிரி துறைமுகங்கள் இருக்கிற மெட்ராஸு பாம்பேயில் இருக்கவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லாரி இதெல்லாம் கப்பலில் போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்குறேன் தூத்துக்குடிலாம். அப்போ கப்பல் எவ்வளோ பெருசு பாருங்க. ஆனால் அவ்வளோ பெரிய கப்பல். ஒருத்தர் கை தட்டுக்குனேன். ஒரு சின்ன ஆங்கரில் அப்படி நிற்கிது கும்முன்னு. அப்படித்தான் மிகப்பெரிய காற்று என்கிற நினைவுகள், எதிர்மறையான காட்சிகள், பிரச்சனைகள், வருத்தங்கள் உங்கள் ஜெபத்தை அடித்து அதை அங்குமிங்கும் தள்ளாட வைத்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் ஜெபத்தை ஒரு இடத்துல அடிச்சு நிப்பாட்டுறது தேவனுடைய வார்த்தை என்கிற ஒரு நங்கூரம். அப்படியே உங்க கப்பலை அசையாம கொண்டு போய் நிப்பாட்டு. இதுதான் பைபிள் சொல்லுது, அவர் ஆத்தும நங்கூரம். ஆவிக்கு நங்கூரம் தேவையில்லை, ஏன்னா ஆவி தேவன் இருக்கிற இடம், ஆத்மா தான் உணர்ச்சி இருக்கிற இடம். இந்த உணர்ச்சி இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்க. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது என்னுடைய ஃபினான்ஷியல் ஏரியா, அதாவது மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபினான்ஷியல் சில விஷயங்களுக்கு நான் ஜெபித்து கொண்டு இருந்த போது சில விஷயம்லாம் ஃப்ளக்சுவேஷன் இருக்க பார்த்தப்ப ஏன் ஜனங்கள் பல நேரங்களில் தாங்க கமிட் பண்ணுற மறக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்கு அதை சப்போர்ட்டிங்கிறத மனிதன் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிடுறான், கிராட்டிடியூட்னு ஒரு விஷயத்தை மறந்துடுறான், விதைக்கிறத மறந்துடுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் ஜெபத்துக்குள்ளே போகும்போது டல்லாக்குது என்ன. அப்போ கர்த்தர் நான் திரும்ப ஜெபிக்கிறேன், டல்லாக்குது. ஏன்னா ஜெபத்தில் நான் எதை கொண்டு போகிறேன், என் ஃபீலிங்ஸை கொண்டு போகிறேன். நான் என்னை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போன உடனே ஜெபத்தில் அதை பேச ஆரம்பித்த உடனே அது எல்லாம் சேர்ந்து என் மைண்ட் என்ன செய்யுது, தாக்குது. ஒன்று என்ன செய்கிறோம், கொடுக்குற பற்றி ஜனங்கள்கிட்ட பேசணும். அப்போ இது என்னது, மாம்சத்தில் வர ஒரு ஐடியா. மாம்சத்தில் எப்படி தொழில் பண்ணுறது தப்போ, மாம்சத்தில் ஆஃபரிங் பற்றி பேசுகிறது தப்பு.
இம்மீடியட்டாக அந்த எண்ணத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணேன். பர்பஸாக நீ நான் கொடுக்குற பற்றி பேச மாட்டேன். எப்போ எனக்குள்ளே ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகி நான் வந்து கொடுக்கறது தேவையின் அடிப்படையில் இல்லாமல் நான் பேசுகிறேனோ அப்போ தான் நீ கொடுக்குற பற்றி பேசுவேன். தேவையில்லை கொடுக்க மாட்டேன். பர்பஸாக அதுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். ஏன்னா நான் விசுவாசத்தில் நடக்க விரும்புகிற மனிதன். அப்போ இமீடியட்டாக பதட்டப்பட்டு மாம்சத்தில் ஒரு விஷயம் செய்ய மாட்டேன். நான் என்ன ஒருத்தர் அழைச்சார்னா எனக்கு அவர் போஷிக்கணுன்ற இடத்துல நான் நிற்கிறேன். நான் அப்போ கர்த்தர் சொன்னார், என்ன இருக்குதோ அதை பேசாத. நான் உன்னை அழைக்கும் போது அல்லது இந்த ஊழியத்தில் சமீபத்தில் அல்லது முன்பு நாட்களில் நான் உனக்கு பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசினேன் அப்படின்னாரு. சரியான ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கும் போது நாங்கள் பேசியிருக்கிறோம். கடற்கரை மணலத்தனையான சப்போர்ட்டர்ஸ் ஒரு ஊழியத்துக்கு நான் தருவேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தடவை ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை அப்படியே வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பா நின்றுச்சு. நான் சொன்னேனா இல்லையானார். ஆமாம், அதை மட்டும் பேசினார் ஜபத்தில். கைத்தட்டுங்க அவருக்கு. பாடல் பிறந்த கதை மாதிரி இப்போ பிரசங்கம் பிறந்த கதையை பேசிகிட்டு இருக்கிறேன். என் மைண்டில் என்ன பேசுகிறாரு, எது வேணுமோ அதை பேசாத, எது மன்னிக்கவும், எது இருக்குதோ அதை பேசாத, எது உணர்வை போட்டு அலக்கழிக்கிறத அதை பேசாத, நான் உனக்கு என்ன சொன்னேன். அந்த வசனத்தை சொன்ன உடனே என் மைண்டுக்குள்ள கப 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 கபக்கம் விசுவாசம் அப்படி நிற்குது. அங்கே நில்லுனார். அங்கே நில்லு, அங்கே நில்லு, அங்கே நின்று இப்போ ஜபத்தை தொடங்கு. கைத்தட்டுங்க அவருக்கு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். நல்லா கவனிங்க. தி ஆர்மர் ஆஃப் காட், அதை போய் வீட்டில் வாசித்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்கிற மார்க்கவசம், ரட்சணம் என்னும் தலைசீரா, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, வசனம் என்கிற வாள், விசுவாசம் என்னும் கேடகம், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படின்னா இது எல்லாம் எதுக்கு போட்டுட்டு சில ஏடிஎம் வாசல வாட்ச்மேன் ஃபுல் ட்ரெஸ்ஸோட தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தூங்குறதுக்காக எல்லாரும் ஆர்மர் ஆஃப் காடை பேசுறீங்க. இந்த ஆர்மர் ஆஃப் காட் எதுக்கு அப்படின்னு தான் எவனுமே கேட்கல. சொல்லுங்க, ஆர்மர் ஆஃப் காட் எதுக்கு? பைபிள் தெளிவாக சொல்லுது, பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அவனுடைய தந்திரம் என்ன? நீ பாவின்னு சொல்லுவான், நீ இயேசுவுக்குள் நான் நீதிமான்றான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நீதின்ற மார்க்கவசம். அவன் மண்டியை போட்டு குழப்புவான், முந்தானத்து போன வாரம் அப்படின்வான். அப்ப இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால எல்லாம் பழையவைகள் ஒளிந்த ஹெல்மெட்டை தூக்கி தலையில மாட்டு, சத்தியம் என்ன கட்சி விசுவாசம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீ வாயை திறந்து பேசணுமா. அதுக்கு தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸே. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமே, ஆர்மர் ஆஃப் காட் அதோட நிப்பாட்டி பேசுகிற 6:13 வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவைத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து. வேத வசனமா தேவ வசனமா? வேத வசனம் வேறு, தேவ வசனம் வேறு. எல்லாம் சொல்லுங்க. வேத வசனம் வேற, தேவ வசனம் வேற. இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனம் நீங்க படிக்கும்போது அது வேத வசனம். ஆனால் தேவன்கிட்ட புறப்பட்டு வந்தால் அது தேவ வசனம். The spoken word of God, a rhemic word is not வேத வசனம், that is தேவ வசனம். சத்தியம் என்னும் கச்சை, ட்ரூத், பெல்ட்ன்ற ட்ரூத் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரூத்ன்ற பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரூத்ன்ற பெல்ட் சத்தியம், அது வேத வசனம். எல்லாம் சொல்லுங்க. சத்தியம் என்பது வேத வசனம். சொல்லுங்க. வார்த்தை என்பது தேவ வசனம். கையை தட்டுங்க. ஆமாம், அதோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், இப்போ வேறுபடுத்தி கூறுக. தேவ வசனம் என்றால் என்ன, வேத வசனம் என்றால் என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் வேத வசனம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, that is spoken word. This is written word. Written word is வேத வசனம், spoken word is தேவ வசனம்.
இப்போ நான் என்ன பேச போறேன்னா, உங்க பிரேயருக்கும் அந்த ரிட்டன் வேர்டுக்கு இருக்கிற கனெக்ஷனு, உங்க பிரேயருக்கும் ஸ்போக்கன் வேர்டுக்கு இருக்கிற கனெக்ஷனு, இதுதான் நங்கூரம். இது ரெண்டையும் எப்படி உங்க பிரேயர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, 1000 எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு ஜெப நேரத்தில் அடித்தாலும் உங்கள் ஜெபம் ஃபோக்கஸ்டா இருக்கும். உங்க ஜெபம் பதில் என்கிற டெஸ்டினேஷனை தொடக்கூடியதா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். உங்கள் ஜெபங்களில் ஒன்றும் வீணாய் திரும்பாது. இவ்வளவையும் போட்டுட்டு ஏடிஎம் வாசல்ல தூங்குற செக்யூரிட்டி கார்டு மாதிரி இது எதுக்கு போடுறோமா? வாசிங்க. தேவவசனத்தையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் எடுத்துக்காங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்? வாசிங்க. எந்த சமயத்திலும் கை தட்டுங்களா ஒரு தடவை இருக்கு. அடுத்து சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் கையை தட்டே. என் பைபிள்ல பிடித்த வசனங்களில் ஒன்று. இது எல்லாம் மாட்டினதே எதுக்கு தான் சொல்லுங்க? இது எல்லாம் மாட்டினதே எதுக்கு? ஜெபம் பண்றப்ப ஜெபத்தின் போது உன்னை தாக்குவான் பிசாசு. இப்படி அப்படி நீ ஒரு பாவின் வரல. உன் வாழ்க்கை பழசு என்னன்னு தெரியுமா? இது எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏடிஎம் வாசல்ல தூங்குறதுக்கு இல்ல, இது எல்லாம் மாட்டிட்டு ஜெபம் பண்றது. அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் $1 பில்லியன் ஒர்த்து. அதுல ஒரு வார்த்தை வருது பாரு, எந்த சமயத்திலும். ஜெபத்துல வெற்றி எப்ப தெரியுமா தொடங்குது? உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ஒரு ரகசியம். ஒருத்தன் வந்து ஜெபத்துல ஜெயிச்சிட்டான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த வருஷத்தை நீங்க மனசை விட்டு மறக்க கூடாத ஒரு வாக்கியத்தை பண்ண சொல்றேன். ஜெபத்துல ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் எப்ப தெரியுமா சொல்லலாம்? அவன் எந்த நேரத்திலும் ஜெபிக்கிறதுக்கு ரெடியா இருந்தானா அவன் ஜெயிச்சிட்டான். கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு. ஆமே, நல்லா நல்லா நல்லா. ஒருத்தன் ஜெப வீரன்னா என்ன தெரியுமா? ஜெபத்தில் அவன் ஜெயிச்சிட்டான் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை எப்ப தட்டினாலும் ஜெபிப்பான். புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாருமே ஜெபிப்போம், ஆனா எல்லா நேரத்திலும் ஜெபிக்க முடியாது. அதான் நம்ம. ஆனா உண்மை தெரிஞ்சவன், சத்தியம் தெரிஞ்சவன், எபேசியர் 6 தெரிஞ்சவன் எந்த சமயத்திலும் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஆமென், பிரைஸ் காட், ஹalleluya. நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எந்த சமயத்திலும் ஜெபிக்கிறீங்களா? அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து யூ ஆர் த வந்து என்ன சொல்ல வந்து பிரேயர் மேன், பிரேயர் வாரியர்லாம் சொல்றீங்களா? அதான். அப்ப சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் எந்த நேரத்திலும் ஜெபிக்க முடியும். அது தெரியாதவன் தான் சில நேரம் இப்ப ஜெபிக்கிற மூடு இல்லை சார். ஆமா சார், அந்த நேரத்தை அவன் ஜெப குறிப்பு குறுக்க வந்தானவன் செத்தான். ஆமா, எந்த சமயத்திலும். ஆமேன்னு சொல்லுங்க. எந்த சமயத்திலும் உங்களால் ஜெபிக்க முடியும். எந்த சமயத்திலும் ஜெபிக்க முடியும். பிரபலமான ஊழியக்காரர் நடந்த சம்பவம். திருநெல்வேலி பக்கம் மிக பிரபலமாக ஊழியம் செய்தவர். பிரென்ஹாம்லாம் போய் பார்த்தவர். such a powerful man. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனிதன். ஒரு தடவை பெரிய கூட்டம், அபிஷேக கூட்டம் நடத்தி ஜனங்கள் அபிஷேகத்துக்கு நடத்துறாரு. அந்த காலத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுனா பெரிய விஷயம். அப்படியே பேச மக்கள் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு மீன் குழம்பு ஒரு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வாசலில் வந்து ஐயாட்ட ஜெபிக்கணும், விடுங்க விடுங்க விடுங்கன்னு விடமாட்டேன்றார். டப்புன்னு தள்ளி விட்டு ஓடி வந்துருச்சு. ஐயா, நாளைக்கு இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மீன் குழம்பு. ஐயா, வந்து எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருக்கையா, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக எங்கேயுமே கிடைக்கலையா, உங்கள் கூட்டத்துக்கு வந்து உங்கள் கூட்டத்துலையும் கிடைக்கலையா, ஐயா எனக்கு அபிஷேகம் வேணுமையான்னு முழங்கால் போட்டிருக்கு. இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர், நல்லா கவனிங்க, எச்சு கையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தப்புன்னு திரும்பி கையை வச்சு ரிசீவ்னாராம். தட்டு கையெட்டு கையெட்டு மலைச்சு போய் உட்காந்து அந்த கையோட கையை வச்சாருங்க. அப்படியே தலையில கை வச்சு ரிசீவ்னாராம். அனாயிட்டிங் ஸ்பாட்டு இல்லையே ரிசீவ் ஆயிடுச்சு அந்த அம்மாக்கு. எந்த சமயத்திலும் எந்த சமயத்திலும் what you need is not a good feeling or nice feeling. If you are a man who is based on your feeling, you are a defeated man.
If you are a man who is connected with the word of God, you are a successful man. Feelings may change, but the word of God will never change. வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே எனக்கு பதில் உண்டு.